இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இலக்கியா பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை கட்ட முடியுமா கட்ட முடியாதா ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுக்கு கௌதம் என்ன தான் பண்ண போகிறாருன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இலக்கிய சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா இலக்கியாவுக்கு பயங்கரமான கஷ்ட நெருக்கடிலாம் வந்துட்டு தாங்க இருக்குது. இதுக்கு ஆண்டவன் ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து கதவை திறந்து விட போகிறாங்கன்றத நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க தாங்க போகிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, யார் யார் எந்தெந்த ஆஃபீஸரோ பார்த்துட்டீங்க, உங்களுடைய மானசீக குருவை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போனால் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகே, நானும் போயிட்டு பார்க்குறேன். இதுக்கப்புறமும் ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான் இலக்கியா, யார் யாரையோ போய் சந்தித்தேன், எவ்வளவோ பார்த்தேன், ஆனால் இவரை கண்டுக்காமல் விட்டுட்டுமே. கண்டிப்பாக இவர்கிட்ட போனாக்கா எஸ்எஸ்கே எதிர்க்கிறதுலேருந்து எலெக்ஷன் வரைக்கும் மொத்தத்துலேயும் அவர்கிட்ட போட்டி போகிறதுக்கு ஒரு பயங்கரமான ஆளுன்னா என்னுடைய மானசீக குருவாக மட்டும்தான் இருக்கும். அவரை நான் போய் பார்த்து பேசுகிறேன். கண்டிப்பாக எஸ்எஸ்கேவை எதுக்குற வரைக்குமே என் கூட துணையாக இருப்பார். அவர் இல்லாமல் எதுவும் செய்யவே முடியாது. இந்த விஷயத்த மறந்துட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரிதாங்க, எதையோ பார்த்தீங்க, மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, நம்ம கையிலே வெண்ணெயை வச்சுட்டு எங்கெங்கேயோ தடவிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே வழி உங்கள் குருவை பார்க்குறது தான். சரி, ஓகே, நான் நாளைக்கே போயிட்டு அவரை நேரில் சந்தித்து பேசுகிறேன், அவர்கிட்டருந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கௌதம். சரி, ஓகேங்க, இதே சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி தர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கியா நம்ம கௌதமை கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போன பிறகு தாங்க தெரியுது, விடிஞ்சு நம்ம கௌதம் எழுந்து பார்க்குறாங்க, வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா இது வெளியே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, வீட்டு வாடகை கட்ட சொல்லி வீட்டு ஹவுஸ் ஓனரும் அவருடைய கணவரும் வெளியே கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான சோகமாயிடுச்சுங்க. இலக்கியா பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் ஸ்கூலில் வேலை பார்க்குற காசு இன்றைக்கி சம்பளம் வந்துடும், உங்களுக்கு இன்றைக்கி நான் கண்டிப்பாக வீட்டு வாடகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சம்பாதிக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய கணவருடைய செலவுக்கே சரியாக போகுமே, நீ எப்படி வீட்டு வாடகை கட்ட போகிற, இதெல்லாம் நடக்கிற காரியமாமா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்